கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஜூன் மாதம் வாக்குத்தத்தத்தை கேட்க வந்தபடியால் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜூன் மாதத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் 5 மாதம் கடந்து வந்தது படி சுத்த கிருபை, படி அன்பு, படி சமாதானம், இப்படி பாதுகாப்பு ராஜா. ஜூன் மாதம் இப்படி வாக்குத்தத்த வார்த்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவரே, முழு உண்மையோடு, முழு ஆத்மாவோடு, முழு அன்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பு சகோதரனுக்காக, அன்பு சகோதரிக்காக, வாலிப தம்பிக்காக, வாலிப தங்கிக்காக, சிறுவர்களுக்காக, பெரியவர்களுக்காக நாங்கள் அனைவரும் ஜூன் மாதம் வாக்குத்தத்தம் கேட்க வந்திருக்கிறோம். இந்த ஊழியனுடைய தலைமையில் என்மே பிரேசு ஆலயத்தில் மூலமாக நாங்கள் வாக்குத்தத்தம் கேட்க வந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்லையும் அவருடைய வாக்குத்தத்தம் அவள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக, வாழ்க்கைக்கு சந்தோஷமாக, இந்த வாழ்க்கைக்கு சமாதானமாக இந்த ஜூன் மாத வாக்குத்தத்தம், இந்த மெய்ய பொருளாக ஜூன் மாதம் கீழ்ப்படிதல் அன்பு ராஜா. ஜூன் மாதமுடைய மெய்ய பொருளே கீழ்ப்படிதல் அன்பு. இது எங்களுக்கு தாரும். நாங்கள் யாரும் வெறுமையாக போகாதபடி தொடக்கத்திலிருந்து முடிவரையும் ராஜா இப்படி கிருபையும் இப்படி பிரசனம் இருந்து எங்களை ஆளுகை செய்து எங்களை மகிமைப்படுத்தி பாதுகாப்பத்தோடு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான் தாழ்ச்சின்னு சொல்லி எங்களை மகிமைப்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நாம் 5 மாதம் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாருடைய விசுவாச நம்பிக்கை இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது என்று சொல்லி அதற்காக தான் எல்லோரும் வேதம் இருக்குது எடுத்துக்கொள்ளுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் அன்பு சகோதரன் சகோதரியாக இருக்கட்டும், நீங்களும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேதம் இருக்குது. சங்கீதம் புஸ்தகம், சங்கீதம் 49:16 மெய்ய பொருள் கீழ்ப்படிதல் அன்பே. இந்த வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போமாக.
இப்போது இந்த பாடலை கேட்டதுக்கு பாடின அன்பு சகோதரிக்காக அவர் குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம். இப்போது அந்த சகோதரியின் பாடின பாடல், அப்பா அப்பா உங்கள் மடியிலே பிள்ளையாக சார்ந்து உறங்கணுமே. ஆமாம், நாம் அனைவரும் இந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த அதிகாலையில் கேட்பது, உம்முடைய அன்பு வேண்டும் அப்பா, அப்பா உம்முடைய சந்தோஷம் வேண்டும் அப்பா, அப்பா உம்முடைய சமாதானம் வேண்டும் அப்பா, அப்பா இந்த சூழ் மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறபடினால எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் தாரும் அப்பா. அதற்கு தான் சங்கீதக்காரன் சொல்வது, சங்கீதம் 49:16 வேதம் இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவன் ஐஸ்வர்வான ஆகிய அவன் வீட்டில் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறேன். ஒருவன் ஐஸ்வர்வான ஆகிய அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. ஒன்று இல்லை, இன்றைக்கி கல்லூரி படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், பள்ளிக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலை ஸ்தலத்தில் செய்கிற சகோதரனாக இருக்கட்டும், ஏசப்பா ஏம்மா என்னுடைய டேனியல் கல்லூரி ஃபீஸ் கட்டிட்டான், ஜான் கட்ட முடியலையே. அதே போல் பள்ளியில் படிக்கிற பிள்ளை ஜோசப் கட்டிட்டான், மார்க்கு கட்டவில்லையே. அப்போது நீ பயப்படாத. அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் வீட்டில் ஃபீஸ் கட்டிட்டான்னா நீ பயப்படாத, நான் பார்த்துக்கொள்கிறேன். அதான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லியிருக்கிறார், ஒருவன் ஐஸ்வர்வான் ஆகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாத. எனக்கு எதிர் வீட்டில் கார் வாங்கிட்டா வீட்டில் வந்து ஒரு சஞ்சலம், எதிர் வீட்டில் வாடகை வீட்டிலேருந்து வீடு வாங்கிட்டா அது ஒரு சஞ்சலம், வீட்டில் எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சது ஒரு சஞ்சலம். நான் அநேக நாட்கள், எத்தனை நாட்களாக தனியாருடைய கம்பெனியில் வேலை செய்ய வேண்டியது. கிறிஸ்துகள் பிரியமானங்களே, இந்த சோல் மாதத்தில் மெய்ய பொருளாக கீழ்ப்படுதல் அன்பு. அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சங்கீதக்காரன் சொல்வது, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அந்த வசனம் அழகாக சொல். அவன் ஐஸ்வர்வானாக இருக்கட்டும், அவன் பணக்காரனாக இருக்கட்டும், அவன் புகழுடைய மேன்மையாக இருக்கட்டும், நான் நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் ஜூன் மாதத்தில் 5 மாதம் நம்ம சந்தோஷமாக வந்திருக்கோம். கோடை விடுமுறை முடிந்த பிறகு நம்ம எல்லோரும் ஜூன் மாதம் வேலை ஸ்தலத்துக்கும் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் பிஸ்னஸில் நம்ம நஷ்டம் ஆகிவிடுமா? இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? இந்த மாதம் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா? இந்த மாதம் சமாதானமாக இருக்குமா? இந்த மாதம் என்னுடைய எத்தனை நாட்களாக நான் ஆஸ்பத்திரியில் இருப்பேன்? அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு உண்மையோடு, முழு ஆத்மாவோடு, அன்போடு ஆண்டவர் ஆராதிக்கும் போது, ஆண்டவர் தேடும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். ஒரே பேரான குமாரனை விசுவாசி எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடிமடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பும் கீழ்ப்படுதல். நீ பயப்படாதே. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 49:1. ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அதை கேளுங்கள். பாருங்கள், இங்கே பயப்படாதுன்னு சொல்கிறாரு. முதல் வார்த்தை நீ பயப்படாத. அவன் பணக்காரனார்கிட்ட இருக்கட்டும், அவன் சொந்த வீட்டு வைத்தெல்லாம் இருக்கட்டும், அரசாங்கத்தில் வேலையாக இருக்கட்டும், அரசாங்கத்தை உயர்ந்த அதிகாரியாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், டாக்டரில் இன்ஜினியராக இருக்கட்டும், ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், நீ பயப்படாதே. அடுத்தபடியாக என்ன சொல், ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். அடுத்த சங்கீதம் 41:1. அதே மாதிரி 42:2 சொல்கிறாரு, பூமியின் குடிகளே. முதலாவது பயப்படாதுன்னு சொல்கிறாரு, ரெண்டாவது இதை கேளுங்கன்னு சொல்கிறாரு, மூணாவது உலகத்துக்கு சொல்கிறாரு, பூமியின் குடிகளே, சிறியோரே, பெரியோரே, ஐஸ்வர்வான்களே, எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரே, பெரியோரே, ஐஸ்வர்வான்களும் எளியவனுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். இன்னைக்கு அநேக
ஒவ்வொரு நிமிஷம் காரியத்தை நான் சொல்கிறேன். அப்பா கூப்பிட்டு கொண்டே இருப்பார். டேனி வா. அவன் காது கேட்காத போலே போய் கொண்டு இருப்பான். மெர்சி வா. மகன் தான் கீழ்ப்படியிலேயே, மகள் கீழ்ப்படிவாளா என்று சொல்லி தகப்பனாருக்கும் தாய்க்கு ஒரு அன்பு. பெண்களனா உடனே கீழ்ப்படிவாங்கன்னு. மெர்சி நீ வாமா. அதோடு மெர்சியும் கீழ்ப்படியில. அதுக்கு தான் இங்கே ஆண்டு சொல்கிறாரு, பூமியின் கொடிகளே, சிறியோரே, பெரியோரே, ஐஸ்வரன்கள் எல்லோரும் ஆகிய எல்லாருக்கும் சொல்கிறார். அவன் பணக்காரனாக இருக்கட்டும், அவன் ஏழையாக இருக்கட்டும், அவன் சின்னவனாக இருக்கட்டும், அவன் பெரியவனாக இருக்கட்டும், அவன் பணக்காரனாக இருக்கட்டும், நீங்கள் எல்லோரும் ஏகமாக செவி கொடுங்கள். முதல் பயப்படாதுன்னு சொன்னார், எல்லாரும் கேளுங்கன்னு சொல்கிறாரு. மூணாவது செவி கொடுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம செவி கொடுக்குறோமா? இன்றைக்கி இந்த ஜூன் மாதத்தில் வந்திருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் எல்லோரும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தனைங்க. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். அதே ஊருக்கு போவதுன்னா எல்லாரும் அழைத்து கொண்டு வருகிறோமே ஸ்டேஷனுக்கு. 5:30 மணிக்கு ஸ்டேஷன் ரயில் புறப்படும் போது நாம் அங்கே 4:30 மணிக்கெல்லாம் போயிடுறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான சிந்தனை செய்யுங்க. ஆலயத்துக்கு வருவது தலையாக இருக்கிறோம். அதே ஒரு திருமண ஊருக்கு போகும்போது தூங்க மாட்டோம். 10 நாள் இருக்கும் திருமணம் பண்ணு. அம்மா நாளைக்கு நம்ம திருமணத்துக்கு போக போகிறோம்ல, டேடி நாளைக்கு திருமணத்துக்கு போக போகிறோம்ல. நான் ஆண்டவர் உன்னி என்னை படித்த ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நாம் லேட்டாக இருக்கிறோம். எல்லாம் மறந்து விடுகிறோம். அடுத்து பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அதே ஒரு ஊரு பையனை நான் தூங்குறது இல்லை. இதை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும், இது செஞ்சிட்டியா, அது செஞ்சிட்டியா. ஆனால் அங்கே போயிட்டு இதுக்காக 1 மாதமா நான் காத்திருந்தேன். அங்கும் சந்தோஷம் இல்லை. அங்கே மாமா என்னை கவனிக்கலை, ஆண்டி கவனிக்கலை, என்னாண்டி யாரும் பேசலை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு, நீ அவன் வைத்திருக்க, நீ பயப்படாத, நீ என்னுடைய வார்த்தை கேள், எனக்கு செவி கொடு. அதை இங்கே சொல்கிற எல்லாருக்கும் பூமியின் கொடியில் என்ற உலகமே, சிறியோரே, பெரியோரே, பணக்காரனே, ஐஸ்வர்வானுமாகி இருக்கிற ஐஸ்வர்வான்களும் எளியோர்களும் ஆகிய. நம்ம நினைக்கிறோம் இயேசு சாமி பணக்காரன் ஒன்றே செய்ய மாட்டார். பணக்காரனுக்கு அதே வெளிச்சம்தான், எளியவனுக்கு அதே வெளிச்சம்தான், சிறுவனுக்கு அதே வெளிச்சம்தான், வாலிபனுக்கு அதே வெளிச்சம்தான். அதுக்கு தான் ஆண்டு செவி கொடுங்கள். தாவீதை பார்த்து சொல்லி பயப்படாதே, கேள், செவி கொடு. அடுத்த வசனமாக சங்கீதம் 43:3, என் வாய் நாணயத்தை பேசும். சங்கீதக்காரர் சொல்வது, என் வாய் நாணயத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். வாய் சொல்லும். இன்றைக்கி இரவு நேரத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க அப்பா அம்மா, நாளைக்கு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நம்ம குடும்பத்தை பத்திரமாக பாதுகாத்தாக 5 மாதம் வழிநடத்தினார், நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு போகணும். ஓகே மம்மி, சரி மம்மி, சரி டேடின்னு சொல்லிட்டு இந்த வாய் பேசுமா. அப்போது அந்த என் இறுதிய உணர்வை தியானிக்கும். அப்போது அவன் வாலிப தம்பி தூக்கமே வராது. அதனால் அப்பா அம்மா கூப்பிட்டாமே, நம்ம போகாமல் போயிட்டோமே, ஆலயத்துக்கு போயிருந்தா இந்த 1ஆம் தேதி நம்ம ஆசீர்வாதமாக இருப்போமே, குரூப் எக்ஸாம் எழுதியிருக்கிறோமே, இந்த குரூப் எக்ஸாம் எழுதியிருக்கிறோமே, இதனால் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறோமே. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்லி கொண்டு இருக்கிறேன். 3 நடந்த சமூகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன பையனில் 2 மீன் 5 அப்பம் இருந்தது. அவங்க கையில் இருந்தால் 2 மீன் 5 அப்பம் அப்படி தான் இருந்திருக்கும். நான் இயேசு சாமி கையில் போகும்போது ஆசீர்வாதம் 5000 பேர் கொடுக்கிற பொழுது, அதே போல் விருதத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடு இயேசுவின் நாமத்தினால. உன்னுடைய சிந்தனை நீ தியானிக்காத, ஆண்டவரோடு சிந்தனை செய். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்தகுணர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரோடு பாக்கியவானாயிரு. பணத்தினால இல்லை, புகழ்னால இல்லை, சொத்துனால இல்லை, இந்த உலகத்தில் நீ நிரந்தரம் வாழ்போதுனால அல்ல, இயேசுவோடு இரு. அது அருமையான அந்த பாப்பா அழகாக பாடினாங்க அந்த சகோதரி. அருமையான அப்பா அப்பா உங்கள் மடியிலே பிள்ளையாக சாய்ந்து உறங்கணுமே. ஹல்லேலூயா.
அப்பா அப்பா உங்கள் மடியிலே பிள்ளையாக சாய்ந்து உறங்கணுமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அழகாக பாடலை பாடிவிடுறோம், அழகாக பிரசங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அழகாக அந்நிய பாஷை தோத்திரம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் பரிசுத்தமாக இருக்கலாம், வீடு பரிசுத்தமாக இருக்கலாம். நான் வீட்டுக்கு இந்த ஆலயத்தை விட்டு பிறகு உன்னுடைய கீழ்ப்படிதல் எங்கே, உன்னுடைய பேச்சு எங்கே, உன் நடை எங்கே? இப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் பரிசுத்தம் இருக்கும். அழகாக சங்கீதம் 11:4 சொல்லப்பட்டது, கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசன் பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறது, பரலோகத்தில் மனுபத்தை நோக்கி பார்க்கிறாராம். இங்கே பரிசுத்தமாக இருக்கும், வீடு பரிசுத்தமாக இருக்கணுமே. மகத்தால் மார்த்தால் வீடு பரிசுத்தமாக இருந்ததுனால தானே அங்கு வெளியேறப்படும் தைலத்தை இயேசு ஆண்டவர் அவருடைய பாதையில் ஊற்றப்பட்டது. அங்கே பரிசுத்தமாக இருந்தபடினால. அடுத்த வசனமாக, என் வாய் நாணத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். சங்கீதம் 49:13. சங்கீதம் 49:13. இதுதான் அவருடைய வழி, இதுதான் அவருடைய வழி, இதுதான் அவருடைய பைத்தியம், ஆகியால் அவர்கள் சந்தியார் அவர்கள் சொல்லி மெச்சிக்கொள்கிறார்கள். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, நடந்து சமத்து சொல்கிறேன். ஒரு எல்கேஜி ப்ரீகேஜியாக இருப்பான், அவங்க கையில் எவ்வளோ தெரியுமா சொல்லுவான், அந்த தம்பி சும்மா அழுது கொண்டே இருப்பானா. ஆலயத்துக்கு போனால் அழுது கொண்டு இருப்பான், ஒரு திருமணத்துக்கு போனால் அழுது கொண்டு இருப்பான், ஒரு விருந்தினர் வந்தபோது அந்த குடும்பத்தில் எதுவும் பேச முடியாது அழுதுக்கலாம். அந்த 1,00,000 செல்லை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அவன் என்னெல்லாம் பண்ணிவிடுவான். அது ஒரு பெருமையாக சொல்லுவாங்க பேரண்ட்ஸு, என் பையன் ஈக்குவச்சு தாங்க படிக்கிறான், நான் இவ்வளோ கல்லூரி படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஆப்ரேட்டே பண்ண தெரியல. அதான் அங்கே அழகாக சங்கீதக்காரன் சொல்லுது 49:13, இதுதான் அவருடைய வழி. கொடுத்துருவாங்க, பாவம் பண்ணு கொடுத்துடுவாங்க, இதுதான் வழி, இதுதான் அவருடைய பைத்தியம். கொடுத்துட்டாங்க, பைத்தியம் ஆகிவிட்டான். இதை அவர்களே கொடுத்து அவளே பைத்தியம் ஆகிட்டாங்க. ஆகிலும் அவர்களுடைய சந்தியார் ஆகிலும் அவர்கள் சந்தியார் அவர்கள் சொல்ல மெச்சிக்கொள்கிறார்கள். பாருங்க, இதுதான் அவளை நம்ம இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை கேட்கிறதே இல்லைங்க. ஒன்றில் சங்கீதத்தை அழகாக படிங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்து அறிந்த பிள்ளைகளும் கிறிஸ்து அறியாத பிள்ளைகளும் சங்கீதத்தை புஸ்தகத்தை படிங்க. அதே போல் யோபு புஸ்தகத்தை படிங்க. உண்மையாகவே உத்தமன் இந்த உலகத்தில் யோபு போல உத்தமன் இல்லையா இயேசுவினாத. அதுக்கு தான் சொல்றார், பூமியின் கொடிகளே, சிறியோரே பெரியோரே ஐஸ்வர்வான்களே எல்லோர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். இந்த உலகத்தில் யோபு போல உத்தமனம் இல்லை. இந்த உலகத்திலேயே வண்டர்ஃபுல் மை டேடி எவ்வளோ அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறார் பத்தியா. நீதிபதி நாயகனாக இருக்கிறார்ல, ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. இந்த பூமியில் யோபு போல உத்தமன சன்மார்க்கணும் இல்லையா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நமக்கு எல்லாரும் இருந்தும் குறையாக சொல்லுவாங்க, நடக்கிறத தான் சொல்கிறேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, 2000 முன்னாடியெல்லாம் அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்தாங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போது நவீன குறைவு, கம்ப்யூட்டர்லாம் குறைவு. இப்போ 2001 வந்தது, எல்லாம் டச் ஃபோன் தான், பட்டன் ஃபோனில் எனக்கு நாங்கள் எல்லாம் ஃபோன்லேயே கூகுள் வந்துடுங்க. கூகுள் வந்தால் கூட அங்கே எத்துமே நீ சொன்னால் தானே எத்துமே விடுறான், நேராக கூகுள் எத்துமே விடுறோமா? இல்லையே. ஆண்டவருடைய சொல் வானம் பூமி அழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அடுத்தபடியாக இதுதான் அவளுடைய வழி, இதுதான் அவளுடைய பைத்தியம். ஆகியும் அவர்கள் சந்தியார் அவள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். கிறிஸ்துக்கள் ஒரு நல்லா பேசிட்டா நல்லா பேசுன்னு சொல்லிடாதீங்க, மெச்சிக்கொள்ளாதீங்க. பெருமை உள்ளவனுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை வேண்டாம். முனைவன் சொல்கிறவங்களுக்கு இது யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், வாலிப தங்கியாக இருக்கட்டும், சிறியோர் பெரியோரும் விக்கிர ஆராதனை செய்யாதீங்க, கோல் சொல்லாதீங்க. விக்கிர ஆராதனையும் கோல் சொல்லாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் பேசும்போது விக்கிர ஆராதனையும் கோலும் பெருமை அருவருப்பமானது. நீ உதவி செய்யலாம், உபத்திரவம் பண்ணாத.
கிறிஸ்து பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், உதவி செய்யலாம், உபத்திரம் பண்ணாத, விக்கிர ஆராதனை பண்ணாத, கோல் சொல்லாத, பெருமையாக இருக்காத. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதுக்கு தான் அங்கே அழகாக சொல்லப்பட்டது. சங்கீதம் 49:14, ஆட்டு மந்தியை போல பாதாளத்தில் கெடுத்து படிக்கிறார்கள், ஆட்டு மந்தியை போல பாதாளத்தில் கெடுத்து படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்த்து போடும். இன்றைக்கி அப்பா அம்மா சொல்கிறது கேட்குறது இல்லைங்க. இந்த ஜூன் மாத வாக்கு தத்துவம் அழகாக ஆண்டு சொல்கிறாரு, அது திரியம் வாசிக்கிறார். ஜூன் மாத வாக்கு தத்துவம், ஒருவன் ஐஸ்வரனாகிய அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாத. ஒன்று தம்பிமார்கள் சொல்வது, அண்ணன்மார்கள் சொல்வது, அப்பா அங்கே வீட்டில் அது அந்த டிவி தூக்கி போட்டிருப்பா, என்னப்பா அந்த காலத்தை போல் அந்த துணியை போடுற, என்னப்பா அந்த காலத்தை போல் வீடு வச்சிருக்கிற, என்னப்பா அந்த காலத்தை போல் இந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்கிற. பைத்தியமாக பேசாதீங்க, அது அவ்வளோ ஆபத்து. இங்கே என்ன சொல்கிறாரு, ஆட்டு மந்தியை போல பாதாளத்தில் கெடுந்து படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்த்து போடும், செம்மியானவர்கள் அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்வார்கள், நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தையும் பாதாளம் அழிக்கும். நம்ம நினைக்கிறோம் பணக்காரனுக்கு ஒரு வழி, ஏழைக்குன்னு ஒரு வழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரே வழி வைத்திருக்கிறார். பணக்காரனுக்கு ஒரு வழி, ஏழைக்காரனுக்கு ஒரு வழி, நீதிமானுக்கு ஒரு வழி. பாவம் செய்கிற ஆத்மாவே சாவும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம நினைச்சோம் செம்மையாக நாம் ஏழையாக இருக்கிறான், பரிதாபம், அவன் எவ்வளோ பாவம் பண்ணுமா ஆண்டவருக்கு தெரியும். கண்டு காணாத விசுவாசிக்கும் பாக்கியவான், கண்டு காணாத விசுவாசிக்கும் பாக்கியவான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதம் 49:14 வாசிக்கிறேன், ஆட்டு மந்தியை போல பாதாளத்தில் கெடுத்து படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்த்து போடும், செம்மியானவர்கள் அதிகாலையிலே அவளை ஆண்டு கொள்வார்கள், நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தையும் பாதாளத்தில் அளிக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ஒரே வழி, எல்லாருக்கும் ஒரே ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை என்னை படித்தது ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு தான் படித்தார். ஆதாம் எவ்வளோ அழகாக கண்ணி சாப்பிடலான்னு சொன்னார், கீழ்ப்படியாமல் போனதுனால அன்பு மோசம் போனது, கீழ்ப்படியாமல் மோசம் போனதுனால அவர் வனாந்தத்தில் சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த வசனப்படியாக சங்கீதம் 49:16, ஒரு ஐஸ்வரனாகி அவன் வீட்டில் மகிமை பெருகும் போது நீ பயப்படாத, நீ பயப்படாத. அதான் முதல்ல சொன்னி, பயப்படாத, கேள், செவி கொடு. அடுத்த வசனமாக சங்கீதம் 49:17 வாசிக்கிறேன். சங்கீதம் 49:17, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. கிறிஸ்துக்கள் பெரியமால, இதுக்கு தான் அழகாக சொன்னார் சங்கீதக்காரன். அவன் மகிமை வச்சிருக்கிறான், அவன் ஐசுவானா வச்சிருக்கிறான், அவன் தங்கம் வச்சுக்கிறான், அவன் பொண்ணு வெள்ளி வச்சிருக்கிறான். அதுக்கு தான் இங்கே சொல்லப்பட்டது, நீ பயப்படாத, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த மகிமை குறித்தே நீ வேதனைப்பட்ட, அந்த மகிமை பற்றியே நீ அழுது கொண்டிருந்த, அந்த மகிமை பற்றியே நீ புலம்பிக் கொண்டிருந்த, அந்த மகிமை பற்றியே நீ எதுவுமே பைத்தியம் போல் ஆகிவிட்டாய். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த யூடியூப்லையாக இருக்கட்டும், மறுபடியும் வாசிக்கிறேன். சங்கீதம் 49:17, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதில்லை. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதில்லை. கிறிஸ்துக்கள் பிரியமகள், ஹல்லேலூயா. எது குறித்து கவலைப்படாத. இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறார். ஆண்டவருடைய உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எது குறித்து கவலைப்படாதீங்க. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். சிம்பிளுங்க, சின்ன வார்த்தை தான். நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன், நீ என்னோடு இல்லை நான் உன்னை விட்டுடுவேன். இதுதான் சிம்பிள். நீ என்னோடு தான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதில்லை. அடுத்த வசனமாக சங்கீதம் 49:18, அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும், நீ உனக்கு நன்மை நாடினாய் என்று மனுஷன் அவனை புகழ்ந்தாலும்,
பாருங்க மனசு எப்படி பேசுகிறான் பாருங்க. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினான், நீ உனக்கு நன்மை நாடினாய் என்று மனுஷன் அவனை புகழ்ந்தான். இறந்த பேருக்கு பேசின என்ன பிரயோஜனம்? அடுத்தபடியாக அவன் என்றெடிக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியுங்க சீக்கிரமாக வரப்போகிறார். நம்ம கடைசி காலத்தில் என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சீக்கிரம் வரும்? கடைசி காலத்தில் எங்கே பார்த்தாலும் மழை, எந்த நேரத்தில் மழை வரும்னு தெரிய மாட்டேங்குது, எந்த நேரத்தில் வெயில் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது, எந்த நேரத்தில் எந்த பூமி வதிச்சு வருதுன்னு தெரியல. இன்றைக்கி அநேக பஞ்ச காலம் வரப்போகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலத்தை ஆதாயப்படுத்திங்க, ஆண்டோடைய வார்த்தையை ஆதாயப்படுத்திங்க, ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரோடு கீழ்ப்படுங்க. இந்த ஜூன் மாதம் கீழ்ப்படுதல் அன்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டோடைய பிதாக்களோடு நம்மளை வைத்து கொண்டு இருக்கிறாராம். பரலோக பிதாவோடு நம்மளை ஒப்புராக்கிறார். பரலோக பிதாவோடு என்ன சொல்லப்பட்டது? அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தில் காணாத தன் பிதாக்கள் சந்நிதி சேருவான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் இருக்க போது கொஞ்ச காலம் சகோதரனே சகோதரியே, மாலபி தம்பியை தங்கையை, நாம் செய்ய வேண்டியது எதை குறித்து பலது. அவன் எவ்வளோ வைத்திருக்கட்டும், இந்த உலகத்தையே அவன் வைத்து கொண்டு இருக்கட்டும், நீ செய்ய வேண்டியது இயேசு நல்லவருங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவருங்க, இயேசு பெரியவருங்க, இயேசு பெரியவருங்க, இயேசு வல்லவருங்க, இயேசு பரிசுத்தருங்க. நீ பயப்படாத. அதற்காக இப்போது ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடல் கேட்டு முடினே நாம் செபிப்போமாக.
கொண்டீர், அரவணைத்து சேர்த்து கொண்டீர். உன்னையும் கொண்டு வரல, உன்னம் கொண்டு போக மாட்டேன். நான் உன்னையும் கொண்டு வரல, உன்னம் கொண்டு போக மாட்டேன். உன்னம் கொண்டு போக மாட்டேன். உன்னம் கொண்டு போக மாட்டேன். அருமையான சகோதரி அந்த பாடலை பாடினதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒன்றையும் கொண்டு வரல, ஒன்றையும் ஒன்று கொண்டு வரல, ஒன்றையும் நான் கொண்டு வரல, ஒன்றுமும் கொண்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், சங்கீதக்காரன் சொன்னது போல் நீ ஒன்று சங்கீதக்காரன் அழகாக சொல்லப்பட்டது. அவன் மரிக்கும் போது ஒன்று கொண்டு போவது இல்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்லுவதும் இல்லை. அருமையான அந்த சகோதரி பாடணும் பாட்டு பாருங்க. ஒன்றையும் கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாத வாக்கு தத்துவம், நீ பயப்படாத. அவன் மகிமை வைத்திருக்கட்டும். நீ வாடகை வீட்டில் இருக்கிறியா, நீ பயப்படாத. உனக்கு கல்லூரி கிடைக்கலையா, அரசாங்க கல்லூரி இருக்குது, பயப்படாத. உனக்கு திருமணம் ஆகலையா, அடுத்த மாதம் திருமணம் ஆகும், பயப்படாத. உனக்கு சுகர் பிபி இருக்கிறதா, சரி இந்த மாதம் இருக்கும், அடுத்த மாதம் அந்த மாத்திரை சாப்பிட்டு நீ பயப்படாதீரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த யூடியூப்பில் பார்த்துருக்குது, அவன் மகிமை இருக்கட்டும், நீ பயப்படாத. மகிமை பெருகட்டும், அதிகமாக வரட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். அதை குறித்து எரிச்சல் அடையாத, அதை குறித்து போராம அடையாத, நீ பயப்படாதீரு. நாம் சேர்ந்து செபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, சங்கீதம் 49:16 சொல்லப்பட்டது, ஒருவன் ஐஸ்வரனா இருக்கிறானே, நான் என்ன செய்வது? அவனை பார்த்து நான் போராமை கொள்வதா, எரிச்சல் அறிவதா, இல்லை கோபம் கொள்வதா? ஆனால் அழகாக சொல்லியிருக்கேன் டாடி, நீ பயப்படாத. ஏன் பயப்படுற? நீ பயப்படாத. நீ என்னோடு பேசு, என்னோடு கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அல்லவா? என்னோடு செவி கொடுங்கள், பயப்படாத, கேள், செவி கொடு. ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு போக போட்டுல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு போக மாட்டேனே. உங்களுடைய அன்பு வேண்டும் எனக்கு, உங்களுடைய சந்தோஷம் வேண்டாம் எனக்கு, உங்களுடைய சமாதானம் வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பு வேண்டாம், வேற ஒன்று வேண்டாம். ஒன்று உட வேண்டும், எனக்கு உணவு வேண்டும், தங்க வேண்டும். இது போது ஆண்டவரே, எனக்கு பயப்படாத. உணவு வேண்டும், உடை வேண்டும், தங்க இடம் வேண்டும். நீ கையிட்டு செய்ய வேலை தேவை, அது தருவார் அல்லவா? நீ போகும் இடமெல்லாம் தேவனை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9 சொன்னது போல நீ பயப்படாமல் இரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்காக, அன்பு சகோதரிக்காக, வாலிபு தம்பிக்காக, வாலிபு தங்கிக்காக, சிறியவர்களுக்காக, பெரியவர்களுக்காக, அனைவரும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ராஜா, பாதுகாப்போடு ராஜா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோடு தெய்வத்தூதர்கள் சொல்ல பிதாக்களோடு நாங்கள் சேரும்போது நீர் தெய்வத்தூதர் வைத்து எங்களை பாதுகாத்து, எந்த எரிச்சல் ஆவியும், எந்த போராமை ஆவியும், எந்த மனுஷர் தந்த இடம் கொடுக்காதபடி ராஜா, ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம். நானே வழியின் சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு சொல்லி நீ மகிமைப்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சால உபகாரம் வராதே. ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஜூன் மாதம் வாழ்த்துதல் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூபில் இது கைப்பிரதி ஊழியமாக கிராமம் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கிராமத்துக்கு நான் போய் இதை சொல்லுவேன்.
இந்த கிராமத்திற்கு மக்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த யூடியூப் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாகும். நீங்கள் கைப்பிரதி எப்படி கொடுக்கறது போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.